சக்திவேலும் நினைச்சதுபடியே பழனியோட கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. நீங்க ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்களும் இந்த பழனிய என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே கிடையாது, இவனை மாதிரி ஒரு ஆளுக்கு என் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு அங்கிருந்து போறாங்க. அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பழனி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பாண்டியனை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆறுதல் சொல்றாங்க. ஏமாச்சான், நான் தான் உங்கள்ட்ட எத்தனையோ வாட்டி சொன்னல எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேணான்னு, ஏமாச்சா திரும்பி திரும்பி என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா பழனி ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவேல் சக்திவேல் அவங்க எது வராங்க. அவங்கள பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு ரொம்பவுமே கோபம் தான் வருது. இங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிர எல்லாம் கேட்க ஆரம்பிச்சு, எதுக்கு வந்தோமா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு, இது மாதிரி பழனி தானே கூப்பிட்டான், அதான் கல்யாணத்தை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நக்கலா பேசுற மாதிரி பேசுறாங்க. பாண்டியன் கோவம் தான் வருது. அப்பனா இந்த வாட்டி கல்யாணம் நடக்குயா, என்ன பாண்டியா ஏதோ பெருசா வாய்ஸ் அவுட்டாலாம் விட்டா இந்த கல்யாணத்தை நடத்திடுவேன் கிழிச்சிட்டு வந்துட்டு இப்ப என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே, எங்களுக்கு தெரியும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா செஞ்சுன்னு சொல்லிட்டு, என்னப்பா நாங்க ஏதோ கல்யாணத்துக்கு வந்தா ஏதோ எங்களை ஏதோ நாங்க தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அது இதுங்கிற மாதிரி பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் தான் அப்பயே சொன்னல, இந்த பாண்டியனால கல்யாணத்தை நடத்தவே வைக்காது, பழனிக்கு ஒரு விமர்சனமே கிடைக்காது அப்படிலாம் சொல்றாங்க. பாண்டியன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி எழுதுறாங்க. போதுண்ணே நிறுத்துங்கண்ணே, எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் ஒன்றும் வேணாம், நான் வாங்க போகலாம் அப்படிலாம் சொல்லிட்டு, டேய் நில்றா, அந்த பாண்டியனாச்சும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கான், ஆனா நாங்க எதுக்குடா இருக்கோம், நாங்க அவனுக்கு இப்ப இன்னும் 3 மணி நேரத்துல அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்டாங்கிறாங்க. அதை கேட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப காந்தி மதியம், அப்பா போதும்பா, ஏற்கனவே எரியில தீல எண்ணெய் இன்னும் சேர்த்து ஊத்தாத, போதும் அவன் கஷ்டப்பட்டதுலாம் போதும், வாங்க போவோம், இனி கல்யாணம் நடக்காது ஒண்ணும் நடக்காதுங்க. என்னத்தா இப்படிலாம் பேசுற, இது மாதிரி நாங்க பாண்டிய மாதிரி நினைச்சுக்கிட்டியா இந்த கல்யாணம் நடக்க விடமாக்குறது, நாங்க ஒரு முடிவு பண்ணிட்டு அது கண்டிப்பா நடக்கும். அந்தா இப்பயே இது மாதிரி நம்ம பழனிக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணை உடனே அழைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதாவது சுகன்யாங்கிற ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வராங்க. அதை பார்த்து எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா சக்திவேல் இருக்காங்கல்ல, அவங்க ஒய்ஃபோட ஏதோ தங்கச்சி பொண்ணும் அக்கா பொண்ணும் அது நினைக்கிறேன், அவங்கள தான் பாத்தீங்கன்னா அழைச்சிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ஷாக்கிங்கா இருக்கு, என்ன இவ வரா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஹஸ்பண்டோட வாழாம விவாகரத்து வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க. இவங்கள பார்த்தீங்கன்னா சக்திவேல் நம்ம பழனிக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. அங்கேருந்து வந்து பழனி பாடுறா, இது மாதிரி அண்ணனை எப்பொழுதுமே கொலை சொல்லிட்டு இருப்பால, இப்போ உனக்காகவே ஒரு நல்ல பொண்ணை இது மாதிரி அழைச்சிட்டு வந்திருக்கேன்டா, இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்டா, இது மாதிரி இந்த பொண்ணு இது மாதிரி விவாகரத்தான பொண்ணு தான், ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப இது மாதிரி 8 மாசமா வீட்டில் தான் சும்மா தான் இருக்கா, ப்ளீஸ்டா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கடா, கல்யாணம் பண்ணிக்கடா அப்படிலாம் எடுத்து சொல்றாங்க. அதெல்லாம் நீ வேணானே அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் இது நம்ம சொந்தக்கார பொண்ணு தாண்டாங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முத்துவேலும், ஏன்டா இது மாதிரி ஏன் அண்ணன் மேல கோபமாவே இருக்க, இது மாதிரி நாங்கள் என்ன உன் லைஃபை கெடுக்கணும்னு நான் பார்க்குறோம், நீயும் என் தம்பி தானே நல்லா வாழணும்னு தாண்டா பார்க்குறோம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா முத்துவேலும் சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட, அம்மா நீ எதிர்பார்த்தபடியே ஒரு பொண்ணை அழைச்சிட்டு வந்துட்டோம், நீ தான் இது மாதிரி பழனிட்ட பேசி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும் அப்படிலாம் சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன்ட்ட போய் பேச போறாங்க. நீ எதுக்கு அவன்கிட்ட எல்லாம் போய் பேசுற, நம்ம தம்பி கல்யாண விஷயம் அப்படிங்கிறாங்க. நிறுத்தலா அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி என்னதான் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணீங்க, ஆனா ஏதோ ஒரு காரியத்தினால தடை போட்டுட்டே இருக்கு, நீங்க இது மாதிரி எந்த விட தடங்களும் பண்ணாம இந்த பொண்ணை பழனி கல்யாணம் பண்ணிட்டோம் ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு பாண்டியன்ட்ட கேட்கறாங்க. பாண்டியனும் என்ன சொல்றேன்னு தெரியாம அதிர்ச்சியில பார்த்தீங்கன்னா நிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பழனி, இந்த ஆத்தா உயிரோடு இருக்கிற வரைக்கும்னாச்சும் உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், இந்த மாதிரி எதுவுமே நீ மறுப்பு பேசாம இந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேணாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை பார்த்தீங்கன்னா பாக்குறாங்க. பாண்டியனும் சரி கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் உட்காடுறாங்க. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம பழனி பக்கத்தில் உட்காராங்க. ஆனால் பழனிக்கு என்ன மாதிரி தான் இருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த சக்திவேலுக்கு ரொம்பவுமே கர்வமும் இருக்கு. அப்பா எப்படி முன்னால் நான் சாதிச்சேன் பத்தில, நீ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன், ஆனால் அந்த கல்யாணத்தை நிறுத்தி நான் எப்படி கெத்தா கல்யாணம் பண்ணி வச்சேன் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா திமுறா பாண்டியனை பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியனுக்கு செம கோவம் வருது. ஆனால் பழனியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிற ஒரே காரணத்துக்கால நம்ம பாண்டியனும் எதுவுமே பேசாம அமைதியா பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சோகத்துல இருக்க மாதிரி அப்படியே பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்தை நின்றுருங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நல்லபடியா அந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுங்கிறத மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக்கும் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.